ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலாக இது வந்து இந்த லேசர் லைட்டு 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றுட்ருந்தாங்க திருவிழாவிலலாம். இந்த லைட்டு வந்து இருந்தது, எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியல. பட் இதை ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆகலைன்னா பேட்ரி ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பேட்ரியோடைய விலை 20 ரூபா, 30 ரூபாயிலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. 20 ரூபாயிலே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதுவே 40 ரூபா தான் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரில. மேபி இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ இதில் இருக்கிற பேட்ரி நம்ம வந்து என்ன கொட்டினதும் சரிஞ்சிருச்சு. ஓகே, யூஸ் பண்ணலாமா முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியில் வந்து ஆக்சுவலாக இது ஸ்டோரேஜ் பேட்ரி தானே. இந்த பேட்ரிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, என்னென்னு மறந்து போச்சு. இந்த மேலே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது என்னென்னா இந்த பவர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஒரு ப்ளூ கலர் ஆல்கலைன் சம்திங், லெட்டாக ஆல்கலைனான்னு தெரில, ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இந்த பேட்ரியில் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த பேட்ரி நல்லா இருக்கான்னு தெரியல. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ளீன் பண்ண பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து WD-40 அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்ப்ரே எதுக்குன்னா இந்த துரு பிடிச்சிருக்கிறது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இது லூப்ரிகண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதெல்லாம் அடித்து பார்ப்போம். கொஞ்சமாக அடிச்சிருக்கேன். அண்ட் 3 பேட்டரிலையும் ஏதாவது துரு, ஏன்னா இந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சான்னு தெரியல. இருந்தாலும் கனெக்டிவிட்டி சரியாக இல்லைனாலும் நமக்கு அது ஆன் ஆகாது. அதனால் இது வந்து நம்ம துரு பிடிச்சிருக்கிற இடத்துலையும் அந்த இது ஃபார்ம் ஆகிருக்கிற இடத்துலையும் அந்த கெமிக்கல் ஃபார்ம் ஆகிருக்குல்ல அந்த இடத்துலையும் அடித்து இதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்குவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா இந்த பேட்ரி யூஸ் ஆகும் இல்லையா. இருந்தாலும் புது பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா புதுசு வாங்கிட்டு அப்புறம் ஏன்டா பழசை நோண்டிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. எல்லாம் ஒரு டைம் பாஸுக்கு தான். போட்டு பார்ப்போம். இது வந்து லைட்டாக க்ளீன் ஆகிருக்கு. ஸோ போடலாம், இப்படி போட்டு பார்ப்போம் என்ன போய். இதை இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். என்னது, ஒரு வேளை இது கொஞ்சம் காயணுமோ, லிக்விடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பழைய பேப்பர் எடுத்து தொடச்சி காய வைப்போம். இதை எப்படி தொடச்சிக்கலாம். பேட்ரிஸ் அப்படி காய வச்சுக்கலாம். ஐ பாப்பா அப்படி. ஹலோ குட்டி, என்னடா இது. சரி, ஓகே. இப்போ இந்த பேட்டரி நம்ம லேசர் லைட்டில் போட்டு பார்க்கலாம். பழசு தான், நீ கேட்டேன்னு தேடி எடுத்து வச்சிருக்கேன். சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது கேட்டல்ல. நீ என்னடானா, சரி சொன்னால் உனக்கு கோபம் வரும். வாவ், இங்கே பாருங்க, பேட்ரி க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன், ஒர்க் ஆகுது. இருந்தாலும் புது பேட்ரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இது ஏற்கனவே பண்ணியிருக்கலாமோ. சரி, 3 பேட்ரி புதுசு இருக்குது, இருக்கட்டும். இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த பேட்டரியிலே இது ஆப்ரேட் ஆகட்டும். கொஞ்ச நாள் விளையாடிட்டு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம புது பேட்டரி போட்டுக்கலாம். ஓகே ஃபாக்ஸ், பாய்.